ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அதே போல பெரிய பாடகர் தேவ ஊழியர் ஸ்ரீஜித் ஆபரகாம் அந்த அண்ணன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களையும் தேவன் இன்னும் அநேகமாக எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. நம்மளையும் தேவன் நினைத்ததை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதே போல் தேவனுடைய வார்த்தையை நம்மளுக்கு யூடியூப் மூலயமா பேசுறதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பை தந்திருக்காங்க. தேவனுடைய வார்த்தையை நாம் தினமும் தியானிப்பதை மற்றவருக்கு நாம் தெரியப்படுத்துவோம். நீங்கள் இயேசுவை மக்களிடம் சொல்வதற்கு மறுதளித்தால் அவர் பிதாவினிடத்தில் நம்மளை பற்றி சொல்வதற்கு இயேசு கிறிஸ்து மறுதளிப்பார். அதனால் நீங்கள் அநேக மனிதர்கள் தேவனை பற்றி தெரியாமல் இருக்கார்கள். அதனால் நீங்கள் அநேக மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். விசுவாசத்துடன் சொல்லுங்கள், இயேசு உங்களை நேசிக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அவர்கள் கண்டிப்பாக தேவனை பின்பற்றி வருவார்கள். வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை கேட்போம். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, அவன் வழி வாய்க்கும். வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் கேட்போம். நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். ஏசாயா 48:15. இன்றைய தேவனுடைய வார்த்தையின்படி தேவன் நமக்கு ஒரு காரியத்தை அவரே சொல்கிறார், அவரே அழைக்கிறார், அவரே வரப்பண்ணுகிறார், அவரே வாய்க்க செய்கிறார். இன்றைய தேவனுடைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகளை நீக்குவார். அதாவது யோபு தன் சிநேகிதனுக்காக, அதாவது நண்பர்களுக்காக ஜெபிக்கும் போது அவருடைய சிறையிருப்புகள் எல்லாமே நீங்கிவிட்டது. அதே போல் இப்போ இந்த வார்த்தை உங்கள் மொபைலில் வந்திருக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு என்று எடுத்துக்கொண்டு விசுவாசத்துடன் எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்கள் காரியத்தை நடப்பீங்கள். கர்த்தர் தேவன் அவர் உங்கள் வழியை வாய்க்க செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.